திரு செல்லப்பந்தை அவர் இதில் காங்கிரஸ் தட் மீன்ஸ் மாநில அரசை எந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ளேம் பண்ணவே முடியாது, குற்றம் சாட்டவே முடியாது. மத்திய அரசு இதை செய்திருந்தால் இந்த பிரச்சனை தீரும். அதுதான், ஏன்னா மாநில அரசுக்கான அதிகாரமே இருக்காது, எடுத்துடலாம் அப்படிங்கிறது ஒரு வியூவை அவர் வைக்கிறார். அதுதான் சட்டம் அப்படிங்கிறாரு. இதனால் அதை தாண்டி இந்த தடுப்பணைகள் கட்டுவது, பாசன பரப்பை அதிகப்படுத்துவது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து கர்நாடகத்தில் யார் ஆட்சியில் இருந்தாலும் இருக்கக்கூடிய ஒரு நிலை. நான் என்ன கேட்குறேன்னா, தேசிய கட்சிகளுக்கு நல்லசாமி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார், இடதுசாரிகள் உள்ளிட்ட எல்லா கட்சிகளையும் சேர்த்து சொல்றாரு. தேசிய கட்சிகளுக்கு இந்த மாதிரியான மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளில் ஒரு தெளிவான பார்வை இல்லை, நியாயம் சார்ந்த பார்வை இல்லை, நியாயத்தின் பக்கம் நிற்பதில்லை. வாக்குகளினுடைய அந்த மனநிலையிலே இருந்து நம்ம அப்படியே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இந்த பக்கம் பாம்புக்கு தலையும் காலும் சொன்னார் ஒரு பழமொழி, அந்த மாதிரி தான் காட்டுறாங்கிற ஒரு வாதம் வைக்கிறார்ல. நீங்க அப்படித்தான் பண்றீங்களா? காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படி சொல்ல முடியாதுங்க. 1924 74 ஒப்பந்தத்தை 67 வரைக்கும் சரியா நடைமுறைப்படுத்துறது காங்கிரஸ் கட்சி ஒன்று. இரண்டாவது, 2007 காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு வந்த பிறகு உச்ச நீதிமன்றங்கள் வழக்கு நிலுவையில் இருந்தது. அதுக்கு பிறகு 2013 கெசட்ல அரசியலில் கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி, அவருடைய ஆட்சி தான். எப்படி நீங்க வந்து காங்கிரஸ் கட்சி வந்து இங்க தலையை காட்டுது அங்க வாழை காட்டுன்னு சொல்ல முடியும்? உறுதியா இருக்கும். உறுதியா இருக்கும். உச்ச நீதிமன்றம் நீங்க சொல்ல வேண்டியது இப்ப பேசினார் நம்ம விவசாயிகள் சங்க தலைவர் சகோதரர் பாண்டி என்ன சொன்னாரு? உமாபாரதி பேசலன்னா யார் வந்து உச்சபட்ச அதிகாரம் உள்ள அமைச்சர், மூத்த அமைச்சர் யார் இந்த நாட்டுல? உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு அமைச்சர் பேசவில்லை என்றால் தலைமை அமைச்சர் பேசணும். தலைமை அமைச்சர் யார் இந்த நாட்டுல? உச்சநீதிமன்றம் அந்த அளவுல அவங்க சரியா சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு ஒரு அளவை வைத்து இவ்வளவு தண்ணீர் நீங்கள் விட வேண்டும் என்று சொன்ன பிறகு மன்மோகன் சிங் அதை விட குறைவான அளவை சொல்லி உத்தரவிட்டு தண்ணீர் திறக்க சொன்னார். ரைட், இது நீதிமன்ற உத்தரவுங்க. அவருடைய உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அவர் வந்து மன்மோகன் சிங் செய்ய முடியாது. எப்படி செய்ய முடியாது? உச்சநீதிமன்ற தீர்ப்பு எதை கட்டுப்படுத்தினது, எதை சார்ந்து வரும்னா, பிரதமர் தலைமையிலான ஆணையம் இருந்துச்சு. அரசியலாக்கிறதுக்கு முன்னாடி பிரதமர் தலைமையிலான மாநில முதலமைச்சரை கொண்ட ஆணையம், மாநில தலைமைச் செயலாளர்கள் உள்ளடக்கி நீர்வளத்துறை செயலாளர் தலைமையில் ஒரு கண்காணிப்பு குழு. கண்காணிப்பு குழுவுக்கு எந்த அதிகாரம் இல்லை, ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்குனாங்க. ஆணையத்தில் பிரதமர் வாயை திறக்க மாட்டார். அப்ப ரெண்டு மாநில முதலமைச்சரும் பேசிக்கிறத ஒரு கட்ட பஞ்சாயத்து சொல்லுவாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பை அட்ஜஸ்ட் பண்ணி இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இவ்வளவு தண்ணி நான் கொடுக்க சொல்றேன்னு சொல்லி திறந்து விட சொல்லுவார். இதான் நடந்தது. இது வந்து எனக்கு என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு சகோதரர் சொல்றாரு, ஆனால் 2007 இறுதி தீர்ப்பு வந்து 2013 வரைக்கும் ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே நடைமுறைப்படுத்தல ஒரு அரசாங்கம். நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருந்துச்சு. கேளுங்க, இல்ல வழக்கு நிலுவையில் இல்ல கிடையாது. இன்னைக்கு இருக்கு பெட்டிஷன். நீங்க நான் சொல்றேன், அது உச்ச நீதிமன்றம் சொல்லுது. கடுமையான கண்டனத்துக்கு ஆளாகிறாரு பிரதமர். இல்ல அன்னைக்கு வந்து கடுமையான கண்டனத்துக்கு ஆளானார். என்ன சொன்னாங்க தெரியுமா? உச்சபட்சமா நீதிபதி பிரதமர் மன்மோகன் சிங் தூங்குகிறாரா, அவர் பிரதமராக செயல்படுகிறாரா இல்லையா? ஒரு மாநிலத்தில் தற்கொலை நிகழ்கிறது, பிரதமர் அலுவலகம் மௌனம் காப்பது அர்த்தம் என்ன? இது வந்து உச்சபட்ச கண்டனத்துக்கு பிரதமர் ஆளாகிறார்னு அறிவிச்ச பிறகு டேட்டை ஃபிக்ஸ் பண்ற எத்தனாம் தேதிக்குள்ள நீங்க வந்து காவிரி மேலாண்மை இது அரசியல் ஆக்கணும்னு அரசியல் ஆக்குறார். நாங்க என்ன சொல்றோம், இது முடிஞ்சு போன கதை. நான் இன்னைக்கு பிஜேபி கிட்ட வைக்கிறது என்னன்னா, முடிஞ்சு போய் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யாருக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய இல்லை. நீங்க ஒரே தெரியா சொல்லலாம், மன்மோகன் சிங் அரசியல் ஆக்கிட்டாரு, அரசியல் ஆக்கினபடி சட்டத்தை நிறைவேற்ற ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது காங்கிரஸ் பெரிய கொண்டு வந்து தெளிவா இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு கொள்கை வச்சுதாங்க நாங்க செயல்படுறோம். பார்த்தா மேல இருந்த வாரியா தெரியும், ஒரு கொள்கை எடுத்திருக்கிறோம். நாங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற அரசியல் கட்சிகளும் காவிரி பிரச்சனையில அவரவர்கள் விருப்பத்துக்கு கருத்து சொல்றதை நாங்கள் ஏற்றுக்கிறது கிடையாது. நாங்கள் வந்து ஒரு ஒத்த கருத்தோடு இருக்கணுங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதனால் நாங்கள் வந்து பிரதமர் மன்மோகன் சிங் செஞ்சதை விட்டுருங்க. திமுக தவறு செஞ்சிச்சா, அதிமுக தவறு செஞ்சிச்சா, யார் காங்கிரஸ் தவறு செஞ்சு, இதெல்லாம் விட்டுருங்க. இது ஒரு பெரிய போராட்டத்துக்கு இடைப்பட்ட நிலையில ஒரு தீர்வு வந்திருக்கு. இந்த தீர்வை செயல்படுத்துறதுக்கு சட்ட வழிமுறை இருக்கிற போது ஏன் நீங்க அடுத்த கட்டமாக நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு நாடாளுமன்றத்தின் மனித சங்கிலி முற்றுகை இல்லை, மனித சங்கிலி போராட்டம் நடத்தும் மனித சங்கிலி என்று டிசம்பர் 14 டெல்லியில பாராளுமன்ற கட்டடம் சுத்தி மனித சங்கிலி அமைத்து போராடுவதற்கான ஒரு திட்டமிட்டிருக்கிறார்கள். அவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க 14ஆம் தேதி. அதற்கு முன்பாக இதில் என்ன மாதிரியான முன்னேற்றங்களை மத்திய அரசிடமிருந்து ஆக்கப்பூர்வமான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம்? பிஜேபி ஆதரவு கேட்டிருக்கோம். அதாவது அவங்க கொடுப்பாங்க. தமிழக பிஜேபி சார்பாக நிச்சயமா கை கொடுத்து நிற்பாங்க. இல்ல இன்னைக்கு வரலையே. இல்ல டெல்லிக்கு வருவாங்க.
இல்ல அதாவது இங்க வராதவங்க டெல்லிக்கு எப்படி வருவாங்க? கொஞ்சம் இருங்க. இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு போராட்டத்தை முன்னிட்டு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் இன்றைக்கு ஒரு போராட்டத்தில் நாங்கள் எல்லாம் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு மாலை 5 மணிக்கு மேல் தான் நாங்கள் விடுவிக்கப்பட்டோம். அதன் காரணமாக இன்றைக்கு செல்ல முடியவில்லை. ஆனாலும் கூட நான் வருவதற்கு முன்பாக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்ற மாநிலத்தில் கேட்டபோது ஒரு விஷயத்தை சொன்னார். நாம் சமீபத்தில் கூடிய விரைவில் டெல்லிக்கு செல்ல இருக்கின்றோம். நாளைக்கு அகில பாரத பொதுச் செயலகம் வர இருக்கின்றார். இது இஸ் அ பர்னிங் இஷ்யூ. இது மிக கொழுத்து விட்டு இருந்து கொண்டிருக்கிற பிரச்சனை. நாளைக்கு அது குறித்து நாம் பேச இருக்கின்றோம். உடனடியாக டெல்லிக்கு சென்று உமா பாரதியை சந்தித்து அவரிடம் கூட உடனடியாக அந்த மேலாண்மை வாரியம் அமைப்பதில் என்ன சிக்கல் இருக்கிறது நேரடியாக பேசி உடனடியாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் வலியுறுத்த இருக்கின்றேன். அதையும் மீறி ஒருவேளை அவரால் முடியவில்லைன்னா பிரதம மந்திரி கூட நேரடியாக சந்திப்பதை நான் என்னாலான முயற்சிகள் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று தைரியமாக சொன்ன டிசம்பர் 14 முன்பாகவே இந்த நடவடிக்கை நிச்சயமாக நடக்கும். தலைவரிடத்தில் நான் வருவதற்கு முன்பாக பேச விஷயத்தை நான் 4 பேரையும் வச்சுட்டு பார்க்கக்கூடிய மக்களையும் வச்சுட்டு மக்களையும் சாட்சியாக வைத்து ஒண்ணு வைக்கிறேன். ஒரு விஷயம் இந்த ஆனால் வேண்டாம் அதான் கேக்குறேன். அந்த ஆனால் அதான் நான் சொல்றேன். அந்த ஆனால் தான் ஆனால் இங்க இருக்கிற விவசாயிகள் எங்களையே குறை சொல்லிக் கொண்டு எங்களையே திட்டிக் கொண்டு நாங்கள் வரணும்னு சொன்னா எப்படி ஒரு நம்பிக்கை இல்லாமல் பேசக்கூடாது. இன்னைக்கு நடந்த எனக்கு வாய்ப்பு உருவாக்குறார். இன்னைக்கு நடந்த போராட்டம் 2 விஷயம் சொல்லியிருக்காரு, தெளிவுபடுத்திருக்காரு. நான் நன்றி சொல்றேன். இன்னைக்கு போராட்டம் நாங்க ஒரு போராட்டத்தை அறிவிச்சதுனால எங்களால சேர்ந்துக்க முடியல. அது உண்மையே பொய்யோ ஒரு விளக்கம் நான் சொல்றேங்க. ஏன் நான் விவாதத்துக்கு போக கூடாது? இந்த போராட்டம் அறிவிக்கிறது என்பது நான் 29ஆம் தேதி தலைவரை சந்திச்சு கேட்கிற பொழுது இந்த போராட்டம் கிடையாது, நான் பங்கு கொள்கிறேன்னு என்று உத்தரவாதம் கொடுக்கிறார். கொடுத்ததுக்கு பிறகு இன்னைக்கு நேத்து அவசரமாக அந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டது. இதை விட அவசரமாக நான் அதை பத்தி மாறுபட்டேன். அது உண்மையோ பொய்யோ ஒரு மாநில தலைமை சொன்ன பிறகு அதை ஏற்றுக்கொள்கிறது தான் ஜனநாயகம், மரியாதை. அந்த அடிப்படையில் நாங்கள் அதை ஏத்துக்கிறோம். ஆனா நாங்க எந்த ஒரு இடத்துலையும் இந்த நிமிடம் வரையிலும் பிரதமரை தரக்குறவாக பேசவில்லை. மத்திய அரசை விவாதங்களில் பங்கெடுக்கிற போது சட்டத்தை முன்னிறுத்தி இந்த இடங்களிலே நீங்கள் காலம் கடத்துகிறீர்கள் என்று சொல்லுகிறோம். அதில் நீங்கள் மறுக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவதா இன்னைக்கு நாங்கள் போட்டிருக்க நோட்டீஸ், காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி நீர் பங்கீட்டு குழு அமைக்கணும், காவிரி உரிமையை மீட்டு தரணும்னு மத்திய அரசை வலியுறுத்தி மட்டும்தான் இன்னைக்கு நடந்த உண்ணாவிரத போராட்டமும். நாளைக்கு பிரதமருக்கு பாராளுமன்றம் முன் நடத்தப்படுறது அகிம்சை வழி போராட்டம் தான். பிரதமர் அவர்களே எங்களுக்கு நியாயம் சொல்லுங்க. சரி, மனித சங்கிலி போராட்டம். நான் ஒரு கேள்வி வச்சிடுறேன். எங்களை தவறா நீங்க ஒரு பிரதமரை பேசுவதற்கு உங்களை விட அதிகாரம் எங்களுக்கு கூட இருக்கு. நீங்க ஒரு கட்சியை சார்ந்தவர், நீங்க பேச முடியாது, ஒரு எல்லைக்கோட்டை தாண்ட முடியாது. ஆனா ஒரு சாதாரண குடிமகன் ஒரு பிரதமரை கேள்வி கேட்பாங்க சகல உரிமை எங்களுக்கு இருக்கு. நரேந்திரன், நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க, மாநில தலைமை அந்த மாதிரியான ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறது, நாங்க போய் பேச போறோம்னு இருக்கீங்க. இவர்கள் நாடாளுமன்றத்தில் மனித சங்கிலி ஒன்று அமைக்க இருக்கிறார்கள், நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றிலும். அதன் மூலமாக தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறார்கள். டிசம்பர் 14 அதற்கு முன்பாகவே நீங்கள் உமா பாரதியை சந்தித்து பிரதமரை சந்தித்து இது குறித்து வலியுறுத்தி இருக்கிறீர்கள். டிசம்பர் 14ஆம் தேதி இதே அரங்கில், கேள்வி நேரம் அரங்கில் இதே விவாதத்தை நாம் மீண்டும் வைக்கலாம். நிச்சயமாக நரேந்திரன் எங்கிருந்தாலும் எங்களோடு மாநில தலைவர். ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் பிரதமரிடம் பேசி ஒரு பெர்சன்டேஜ், ஒரு கடுகு இந்த விவகாரத்தில் நகர்ந்திருந்தால் மிகுந்த பாராட்டுகளோடு கைத்தட்டுகளோடு அன்றைய விவாதத்தை தொடங்கலாம். இல்லை என்றால் எனக்கு நாளைக்கு போய் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பிரதமர்கிட்ட கேட்டு ஒரு பதில், சரி நான் சட்டப்படி பார்க்கிறேன் என்னோட்டு சொல்லட்டும். நான் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாவோ கர்நாடகத்துக்கு ஆதரவோ சொல்ல வேண்டாம், நீங்க தீர்வே வர வேண்டாம். இந்த ஒரு சொல்லை அவர் சொன்னால் கூட எங்களோட போராட்டம் நாங்க நிறுத்திடுவோம். நாங்க தான் பிரதமரை தூக்கிட்டு ஊரு பூரா போறோம். ஒரு வார்த்தை ஒரு வாயை திறக்கட்டும். இந்த கேள்வி எப்படி வைக்கிறேன், நீங்க ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு அவருக்கு தமிழகமும் முக்கியம் தான், கர்நாடகமும் முக்கியம் தான். அவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக போறது இல்லை, கர்நாடக முதலமைச்சராக போறது இல்லை, அவருக்கு இந்தியா முழுவதும். அப்போ என்ன சிக்கல்? அவர் பர்பஸா தமிழ்நாட்டை நிச்சயமாக புறக்கணிக்க போவதில்லை எந்த பிரதமரும், அது மன்மோகன் சிங்காக இருந்தாலும் சரி அல்லது மோடியாக இருந்தாலும் சரி. என்ன சிக்கல் அவர்களுக்கு இருக்கிறது நீங்க நினைக்கிறீங்க? என்ன சிக்கல்? இதை சொன்னாதான் நாங்க பிரதமரை குறை சொல்றோம். அரசியல்ங்கிற ஒரு வேலி தானங்க அவர்கள் தடுக்கிறது. என்ன வேலிங்கிற அரசியல் வேலி? அரசியல்னால தமிழ்நாட்டுல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கேரளாவுக்கு முல்லை பெரியாறு பிரச்சனை வந்தது, காவிரி பிரச்சனை வந்தது. முல்லை பெரியாறு பிரச்சனையை 2வதா தான் கொண்டு வைக்கிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சரா பொறுப்பேற்ற பிறகு முதல் கோரிக்கை மனுவை கொண்டு பிரதமர்கிட்ட கொடுக்கிற போது முதல் கோரிக்கை காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி பிரச்சனை தீர்க்கணும் தான் வச்சாங்க மனு. 2வதா தான் முல்லை பெரியாறு. முல்லை பெரியாருக்கு 152 அடி அது உயர்த்துவதற்கு உடனடி அனுமதி வழங்கப்படுகிறது. முதல் கோரிக்கையா இருக்கிற காவிரி பிரச்சனை பற்றி பிரதமர் வாய் திறக்காம இருப்பதோட மர்மம் என்ன?
இதுல எந்த விதமான மர்மமும் கிடையாது. இல்ல, இன்னும் இல்ல, சொல்லப் இல்ல, போனா இதுல அரசியல் சாயம் பூச விரும்பல. அரசியல் என்பது அப்ப இதுல அரசியல் லாபம் தானே இருக்கு. அப்படி பார்த்தா இல்ல, அதான் கேக்குறேன். அதுல என்ன லாபம் இருக்கிற போதுன்னு கேக்குறேன். எதுல? இல்ல, என்ன லாபம் இருக்கு? அவங்க இல்ல, நான் என்னோட கருத்தை சொல்லிடுறேன். சொல்லுங்க. கேரளாவிலும் அவர்கள் ஆட்சி பிடிக்க முனைப்போடு இருக்கிறார்கள். தமிழகத்திலும் அந்த முனைப்போடு தான் பாஜக இருக்கிறது. கர்நாடகத்தில் ஏற்கனவே ஆட்சி செய்திருக்கிறார்கள். மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் என்ற நம்பிக்கையோடு அங்கே நீங்களே சொல்லிட்டீங்களே, கர்நாடகத்தில் ஆட்சி இழந்திருக்கிறார்கள். ஆட்சியை பிடிக்கிற வேகமும் முனைப்பாக பதில் சொல்லி ஆகணும். நான் அதை உண்மை அரசியலுக்குள்ள போக விரும்பல. நீங்க சொன்னதனால நான் சொல்றேன். இல்ல கேரளாவில் நீங்க தமிழ்நாட்டில் என்ன நிலையோ கேரளாவில் அதே நிலை. ரெண்டு பிரச்சனையை முன்வைக்கிற போது ஒரு முதலமைச்சரோட கடிதத்துக்கு மதிப்பு ஒரு பிரச்சனை முன்வைக்க தீர்க்கப்படுகிறது. நான் சொல்லுகிறேன், தமிழகத்தின் மீது பிரதம மந்திரிக்கு உண்மையான அக்கறை இல்லை என்று சொன்னால் கர்நாடகத்தில் 17 இருந்து 20 எம்பிக்களை கொடுத்த கர்நாடக மாநிலத்திற்கு 6 ஸ்மார்ட் சிட்டிஸ், தமிழ்நாட்டுக்கு 12 ஸ்மார்ட் சிட்டிஸ் கொடுத்திருக்காரு. என்ன பாரபட்சமா? இல்ல அதுல பாரபட்சமா? நான் கேக்குறேன். நீங்க அரசியல் ஸ்மார்ட் சிட்டி எந்த அடிப்படையில வருதுன்னா மாநகராட்சிகளே ஸ்மார்ட் சிட்டி ஆக்கணும்னு வழிமுறை உருவாக்கியாச்சு. நீங்க அந்த திட்டம் நல்ல திட்டம், நாங்க இல்லன்னு மறுக்கல. அவ்வளவு தூரம் வந்து திரு நரேந்திரன் ஒரு விஷயத்தை ஒட்டுமொத்த தமிழக மக்களின் சார்பாகவும் ஓங்கி தைரியமா சொல்லிட முடியும், எந்த குழப்பமும் இல்லாமல். தமிழகத்திற்கு தேவை ஸ்மார்ட் சிட்டியா அல்லது காவிரி நீரானா? தமிழக மக்கள் அத்தனை பேரும் காவிரி நீர் தான். ஸ்மார்ட் சிட்டியும் வேண்டும், காவிரியும் வேண்டும், ரெண்டும் தான் வேண்டும். எது முக்கியம்? எது முடியுமோ அதை கொடுக்கலாம்ல. கரெக்ட். அதுக்கு ஏதோ பாரதிய ஜனதா கட்சி வந்து நீரை தடுக்கிற மாதிரி இல்ல பேசிட்டு இருக்கீங்க. இல்லையே, நீங்க தான் அதை இழுத்து போத்துக்கிறீங்க. அந்த நிலையை நீங்களா உருவாக்கிக்கிறீங்க. உங்களுக்கு அந்த குற்றச்சாட்டு வர்றதுக்கு வேலை கிடையாது. நீங்க உங்களை நாங்க குற்றச்சாட்டு சொல்றதுக்கு வேலை இல்ல. நான் சொல்றேன். நீங்க நிறைவு கருத்து முடியும். நான் நல்லசாமி அவருடைய நிறைவு கருத்தோடு நினைச்சேன். ஒற்றை வரியில நிறைவு கருத்து. அதாவது இதுவரை காவிரி பிரச்சனை நானும் நிறைய எனக்கு நினைவு தெரிந்து, நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். எனக்கு தெரியும் காவிரியில் அந்த பிரச்சனை காரணமாக விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கால் உண்மை. தண்ணீர் காவிரி தண்ணீர் மட்டுமல்ல, பாலாறு தண்ணியும் முல்லை பெரியாறு தண்ணீர் தமிழகத்திற்கு மிக அத்தியாவசியமான ஒன்று. ஆனால் இதுவரை காவிரி பிரச்சனை ஆண்டவனால் தீர்க்கப்படவில்லை, ஆள்பவனால் தீர்க்கப்படவில்லை, ஆண்டவனால் தான் தீர்க்கப்பட்டு வந்திருக்கிறது இதுவரை. அது தேர்தல்ல சொல்லி வாக்கு கேட்டிருக்கலாம். நீங்க இல்ல தேர்தல்ல சொல்லி வாக்கு கேட்டிருக்கலாம். எங்களால தீர்க்க முடியாது, கடவுள் தான் இல்ல ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வருகின்ற போதுதான் காவிரியில் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நிலை மாற்றி என்ன உச்சநீதிமன்றம் சொல்லுங்க, அந்த தீர்ப்பின் அடிப்படையில் குறைந்தபட்சமாக என்ன சொல்லப்படாத தண்ணீர் தமிழகத்திற்கு வருவதற்கான முயற்சிகளை நாங்கள் பாரதிய ஜனதா அவருக்கான நிறைவு கருத்து கூட கேட்க முடியாது நினைக்கிறேன். ஒற்றை வரியில முடிச்சிருங்க. பிரதமருக்கு தமிழ்நாடும் முக்கியம், கர்நாடகாவும் முக்கியம். ரெண்டும் முக்கியம் தான். ரெண்டு கண்கள் மாதிரி தான். கர்நாடகாங்கிறது வந்து தோல் துண்டு, தமிழ்நாடுங்கிறது தலையில் சுற்றி இருக்கிற துண்டு. சட்டத்தின் ஆட்சிங்கிறது கோவணம், அதை நடைமுறைப்படுத்தணும். அந்த கோவணத்தை உருவிட்டு போயிட்டா மான மரியாதை எல்லாம் போயிடும். ஆக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு கடமை, பொறுப்பு பிரதமருக்கு உண்டு உண்டு உண்டு. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் போது சட்ட சிக்கல் இருந்தது, நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது. ஆனா இப்பொழுது எந்த வழக்குகளும் நிலுவையில் இல்லை. நடைமுறைப்படுத்த வேண்டியது மூத்த அமைச்சராக இருக்கிற தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி தான். இதை உடனே செய்யணும். அதனால தான் நாங்க இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் நாங்க ஆட்சி தெரிவிச்சிருக்கோம். விவசாய சங்கத்துக்கு 4 பேரும் தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள். மிக்க நன்றி. யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சியாளர்கள் நோக்கிய கேள்வி வைக்கப்படுகிறது நரேந்திரன். அது பாஜகவை நோக்கி அல்ல, காங்கிரஸை நோக்கியும் அல்ல, ஆட்சியாளர்களை நோக்கி. தீர்வு எங்களுக்கு ஆண்டவனை நோக்கி அல்ல, அது ஆள்பவனை நோக்கியே தீர்வை நோக்கி நாங்கள் கேள்விகளை வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆள்பவர்கள் தீர்வை தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். தீர்வுகளை தருவார்களா என்று விவாதிக்கலாம். குறிப்பாக இந்த விவகாரத்தில் டிசம்பர் 14ஆம் தேதிக்குள் ஏதாவது ஒரு நல்ல தீர்வுக்கான சமீட்சை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை தெரிவிக்கிறார் நரேந்திரன். 14ஆம் தேதி மிக நினைவாக நேர்களை வைத்துக் கொள்ளுங்கள். நாம் மீண்டும் இணையலாம் இதே விவாதத்தில். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம்.